யாரை போல நீதி உள்ளவங்களா இருக்கணும்? தேவனை போல, இயேசுவை போல நீதி உள்ளவர்களா இருக்கணும். அதனால உலக நீதியை வச்சு கம்பேர் பண்ணி உங்களுடைய நீதியை அந்த மனுஷனுடைய நீதிக்கு அளவுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா பரிசுத்தமே ஆக முடியாது. எப்பவும் அந்த உலகத்தில் அந்த லெவல்ல தான் இருந்து தேவன் எதிர்பார்க்கிற அந்த நீதி லெவல்ல நம்ம வர முடியாது. அதனாலதான் பிள்ளைகளை கூப்பிட்டு அன்பா சொல்லுகிறார். பிள்ளைகளை சொல்லி கூப்பிட்டு அன்பா சொல்லி கேட்கலன்னா அடுத்தது என்ன கிடைக்கும்? பிள்ளைகளை என்ன செய்வாங்க? அதனால முதலாவது அன்பா ஆண்டவர் சொல்லுவார். என்ன ஒரு வசனம் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியானவர் மனசாட்சி பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதாவது பிசாசுடைய ஒரே எய்ம் என்னன்னா விசுவாசத்தை விட்டு நம்ம விலகி போகணும். விசுவாசத்துல வளர்ந்து பலப்படக்கூடாது. அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் வெளிப்படையாக ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிங்கன்னா there are a lot of warnings. அதனால வெளிப்படையாக ஆவியானவர் சொன்னது போல பிற்காலங்களிலே, பிற்காலம்னா நம்ம இருக்கிற காலங்கள், இது எழுதப்பட்டது ஏதாச்சும் 1800 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. பிற்காலங்களில் சொல்லும்போது கடைசி நாட்களிலே மனசாட்சியில் குற்றுண்ட பொய்யர். மனசாட்சியில் குற்றுண்ட பொய்யர்னா சத்தியத்தை அறிந்து விழுந்து போனவர்கள். அதாவது சத்தியத்தை அறியாத ஜனங்கள் இல்லை, மனசாட்சியில் குற்றுண்டவர்கள். அதாவது ஒரு கொலையை ஒரு மனுஷன் செய்கிறான்னா முதல் தடவை செய்யும் பொழுது அது நிச்சயம் மனசாட்சியை பாதிக்கும். ஆனா திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யும் பொழுது அது மனசாட்சியை பிளைண்ட் பண்ணி போட்டுரும். அதே போல துணிகரமா பாவம் செய்யறவங்க மனசாட்சியில குற்றுண்டவங்க. அவங்க தேவனுக்கு விரோதமா எதுவும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா உங்களால வெளியரங்கமா அதை பார்க்க முடியாது. அதனால இங்க சொல்லுகிறார் அந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இது ரொம்ப முக்கியம். சபையில வளரணும்னா அதாவது கண்டவங்க சொல்லுற ஆலோசனைகளை கொண்டு ஆர்கியூ பண்ணக்கூடாது. வேதத்துல ஒரு காரியத்தை சொல்லி இருக்குன்னா அந்த வழியில போடுமே ஒழிய அவர் அந்த ஊழியக்காரர் அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு. அதாவது whatever makes the common sense you make sense of it. Don't make extraordinary sense which is not in the sense. சில பைபிள் நீங்க தெளிவா வாசிங்கன்னா உபதேசங்கள் தெளிவா ஸ்ட்ரைட்டா இருக்கும். அந்த உபதேசத்துல மார்க் 4வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல என்ன வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர்களுக்கு செவி இருந்தும் அவர்கள் கேட்டு அதை உணராமல் இருந்தார்கள். அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா விதை விதைக்கிறத பற்றி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏற்கனவே நான் கேட்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? அங்க என்ன இதுல விதை விதைக்கப்பட்டது? ஒரு நிலம் என்னது? கல்லுல விதைக்கப்பட்டது. கல்லு என்னது? What is the stone? மறந்தாச்சு எல்லாரும். அடிக்கடி வாசிக்கிற ஒரு உபதேசம். அதான் கல்ல வச்சுக்கிட்டு உடனே கடினமான இருந்தீங்கன்னு சொல்லிட்டீங்க. பைபிள் என்ன சொல்லுது? What is the stone? மூளைக்கல். Go back to see. That's why very sad condition. You should know what is the stone. Jesus அதனால தான் டிசைபிளுக்கு தெரியல, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பைபிளை எடுங்க நீங்க. நான் மெசேஜ்ல நான் going away because if you don't stick to this you will never grow. மார்க் 4வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு பிறகு வாசிங்க. இன்று அவர் அவரை நோக்கி இது ஓமையை நீங்கள் அறியவில்லையா? டிசைபிள்ஸ் தான், ஆனா ஓமையை அறியாம இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்களுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி, ஆனாலும் அறியாம இருக்கிறாங்க. வாசிங்க. அறியாவிட்டால் மற்ற ஓமையை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? அறியலன்னா மற்ற ஓமைகளை நீங்க எப்படி அறிவீங்க? இட்ஸ் a basic thing. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அதுக்கு முன்னால மார்க்
இது வந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறது. வாசிங்க. பின்பும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதைத்து இரவில் தூங்கி பகலை விழித்திருக்க அவனுக்கு செய்யாது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறி போனது போது தீண்டு போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளு அது இல்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் அதை கொடுத்து எங்க இருக்குது வேறுபடாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். எதனால இடர்கள் அடைகிறார்கள்? வசனத்தினாலே துன்பமும் துயரமும். கல் என்னது? வேறு இல்லாத இல்ல, கல் என்னது? வசனத்தினாலே. திரும்ப வாசிங்க. தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியா கொஞ்சம் இது என்ன சொல்லுகிறார்? மேற்கொள்ள முடியாதுன்னு விதையை சொல்லுகிறார். அதுக்கு பிறகு இருதயத்துக்கு என்ன சொல்லுகிறார்? வசனத்தின் நிமித்தம். You didn't understand still? வசனத்தின் நிமித்தம். வசனம் என்னது? அதான் விதை. Don't think about the விதை. அங்க ஃபீல்ட்ல போய் விதையை நினைச்சிட்டு இருக்காங்க வேற சொல்லிட்டு. He is giving that as a comparison. அந்த விதை என்னது? வசனம். வசனம் இருதயத்துல விழுந்துகிட்டு வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே. வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் எப்போ வரும்? Persecution. வசனத்தின். Okay, I think I have to go down to the class 2 now. அதாவது I take the word going home. My parents are not saved. நான் கிறிஸ்துவின் வழியில நடப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? எதிர்த்திருப்பாங்க. அப்போ இந்த வசனத்தின் நிமித்தம் என்ன ஆகுது? துன்பம் வருது. உடனே I have to make a decision. பேரண்ட்ஸ் ஒபே பண்ணணுமா வசனத்தை ஒபே பண்ணணுமா? இதான் கல்லு. So when you obey the word of God, God is glorified. When you obey your parents, you are throwing the word out and going to the world. விளங்கிச்சப்போ வசனத்தின் நிமித்தம் இடர்களும் துன்பம் என்ன அடுத்த தடவை ஒரு மாசம் கழிச்சு என்னைக்காவது கேட்பேன். எப்போ இதெல்லாம் வாசிக்கிறது? கல்லு சொன்ன உடனே கல்லு இருதயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுறோம். See, don't go. Jesus gave the explanation. இது அவங்க டிசைபிள். அதாவது நீங்க விசுவாசிகள் ஆன உடனே வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை எல்லாரும் விரும்ப போவதில்லை. அதாவது இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்க வீட்டுக்காரரே உங்களுக்கு முதல் எதிரின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத குடும்பத்தில் இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை தூக்கி போடுவாங்க. ஜேசன் சிரிக்கிறாரு. He knows because he is going through that in his life. அல்லது சில வேளை கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை வரும். கணவன் ஏற்றுக்கொள்வார், மனைவி ஏற்றுக்கொள்ளலைன்னா மனைவி சொல்லுவார் அந்த இயேசுவை தூரம் போடு அப்படின்னு சொல்லி. அப்போ போராட்டம். துன்பம் வந்த உடனே என்ன செய்கிறோம்? வாசிங்க. துன்பம் வந்தான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில். வசனத்தை இதுதான் தியானம் பண்ணணும்னு சொல்றது. அதாவது இந்த விதைக்கிற இதுன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? அங்க ஒரு லேண்ட் இருந்து அங்க வந்து கல்லுகள் வந்தது, விதைய போட்டா அது விளையல, அவ்வளவுதான். நம்ம லைஃப்ல எப்படி அப்ளிகபிள்னு சொல்லி ஜீசஸ் சொல்லி தர்றாரு. விளங்கி செஞ்சல லவ் யூ கிளியர். சோ கற்பாறை என்னது? வசனத்தின் நிமித்தம் துன்பமோ இடர்களும் வரும் பொழுது அதான் கற்பாறையில போட்ட விதை. அடுத்தபடியா முள்ளு இருந்தது. முள்ளு இருந்தது. அடுத்த சோதனையா அப்படியே சொல்லிருக்குது. திரும்ப திரும்ப வாசிக்கிறீங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை. வசனத்தை கேட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்